வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் டோன்ட் பிரீட் 2. ஸோ இந்த வாரத்துக்கான ஹாலிவுட் படம் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்கள தாட்ஸ் மறக்க வைக்கலாம போடுங்க. உண்மையில சொல்ல போனோம்னா ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க ஸ்டோரி சைடில் பார்த்தீங்கன்னா அதிக ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக போடலை, அது வந்து தெளிவாகவே தெரியுது. பட் இருந்தாலும் அதை தாண்டி இந்த பக்கம் நம்ம ஸ்டீஃபன் லாங் அந்த கண்ணு தெரியாத கிழவன் அந்த ஆப்பனண்ட்டை எப்படி போட்டு பொழந்து கட்டுறான், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் டார்கெட்டாகவே இருந்திருக்கேன். ஸோ அந்த சைடில் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாகவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்ணு தெரியாத தினசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்களை போட்டு தள்ளுறது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கேன். படம் முழுக்கவே ஆக்ஷன் தான். மொத்தம் 3 செட் பீசஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே தரமா இருக்கு. ஸோ ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதான் அந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் சைடில் போகணும்னா நம்ம ஸ்டீஃபன் லாங் பட்டைய கலப்பரா இருக்கு. சீரியஸா அவரை பார்த்தா லைட்டாக நமக்கு பயமும் வருது, அதே சமயத்தில் அவருக்கு கண்ணு தெரியாது. ஸோ அவர் கண்ணு தெரியாம சில விஷயங்கள் பண்ணும்போது அதை பார்த்தா நம்மளுக்கு பாவமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பொண்ணு ஃபீனிக்ஸ், அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரியல ரியல் லைஃப்ல, பட் ஸ்டில் அந்த பொண்ணு ரொம்பவே கம்மியான சீக்வன்ஸ்ல வந்தாலும் வர எல்லா ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பாயிண்ட் போயிட்டே இருக்கான். ஸோ 2 பேருமே ஸ்டீஃபன் லாங் அந்த பொண்ணு 2 பேருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்றேன். அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எலிமெண்ட் அங்கங்க வந்தாலும் அதை வச்சு சில பல ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து ஆல்மோஸ்ட் எங்கேஜிங்காகவே கூட்டிட்டு போறாங்க. அது உண்மையிலே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமா உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு நான் ப்ரீவியஸா டோன்ட் பிரீட் பார்த்தே ஆகணுமா நீங்க கேட்டீங்கன்னா அது பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த படமும் இந்த படமும் கம்ப்ளீட்டா வேற வேற அப்படின்னு சொல்லிடலாம். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எந்த ஒரு டச்சுமே இல்லைங்க. அந்த படத்தில் வந்து அந்த வயசான கிழவனே இவன் கிடையாது. இவர் 2 பேருமே வேற வேற கேரக்டர். ஸோ டோன்ட் பிரீட் 1 வந்து ஆர் ரேட்டடாக இருக்கணும். ஸோ இது வந்து ஆர் ரேட்டட் கண்டென்ட் நிறையவே இருக்கு, வயலன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. பட் PG-13 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். பட் டோன்ட் பிரீட் 1 எல்லாராலுமே பார்க்கக்கூடிய படம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் சப்போஸ் இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டோன்ட் பிரீட் படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டீஃபன் லாங் கேரக்டர் உங்களுடைய ஹீரோவை கூட ஏற்றுப்பீங்க. அவனும் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இவன் நல்லவன்டா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வந்துடும். அதே தாட்டோட போய் நீங்கள் டோன்ட் பிரீட் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தக்கல் இந்த கேடு கெட்டவனுக்கடா நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர் டிஃப்ரென்ஷியேஷன் இந்த படத்தில் இருக்குது. ஸோ டோன்ட் பிரீட் 1 பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு வயசானவனை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ராஜா. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் அலோனாக ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக டோன்ட் பிரீட் 1 வந்தால் அந்த வயசான கிழமை பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உணர்ந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அவர் பண்ணுற எல்லா போராட்டங்களுமே இந்த கேரக்டர் லைட்டாக ரிடம்ஷன் பண்ண ட்ரை பண்ணுது. பட் பார்ட் 1 இவர் ரொம்பவே கேடுகட்டவனாக காமிச்சிட்டாங்க. அதனால் அந்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அது லைட்டாக தடுமாற தான் செய்யுது. ஸோ அந்த ப்ரீவியஸ் கேரக்டர் உங்கள் மைண்டில் உட்காந்து இருந்துச்சுன்னா இந்த கேரக்டர் ரொம்பவே வித்தியாசமாக தெரியும். லிட்டரலாக ரொம்பவே வித்தியாசமாக தெரியும். அந்த பத்துக்கும் இந்த பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எடுத்திருக்காங்க. அது உண்மையில் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் சொல்லலாம். பிகாஸ் இந்த படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் வைஸாக ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் முக்கால்வாசி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் தான் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பகலில் எங்கேயுமே ஆக்ஷனே நடக்காது போல, பட் நடுராத்திரியில் நடக்கும்போது எல்லா இடங்கள்லையுமே அந்த கேமரா ஒர்க் ரொம்பவே க்ளீனாக இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இது நடக்க போகுதுங்கிறது மாதிரி பர்ஃபெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கலரை வச்சு விளையாடி இருக்காங்க. ஸோ ஃபைனல் ஃபைட் அப்போலாம் அந்த ஒரு ஸ்மோக் எலிமெண்ட்டை போட்டு அது ஒரு பக்கத்துலேருந்து மட்டும் லைட் அடிக்கிற மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக ஆர்டிஸ்டிக்காக யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனல் ஃபைட் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ரெட் பேக்ரவுண்டோட அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பாப் அவுட் ஆகுது. நைட்டில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக இருட்டாக காமிக்காமல் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸை வச்சு அவங்க விளையாடுனது ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கு, நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்டீஃபன் லாங் அந்த வயசான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் டேக் டவுன் பண்ணும்போதும் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க பார்த்துருக்காங்க. ஸோ அவருக்கு கண்ணு தெரியாதுல்ல, ஸோ கண்ணு தெரியாமல் அவர் எப்படி மற்றவங்களும் டேக் டவுன் பண்ணுறாரு, ஸோ அதுக்கே அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருங்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டாகவே காமிக்க பார்த்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக 3 ஆக்ஷன் செட் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அதில் இந்த கேரக்டர் ஆப்பனண்ட்டை எப்படி டேக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பனன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவங்ககிட்டே கன்ஸ் இருக்கு, அவ்வளோ ரொம்ப கொடூரமான ஆக்கள் தான். ப்ரீவியஸ் படத்தில் வர மாதிரி சின்ன பசங்க இவங்ககிட்ட வந்து மாட்டல, இந்த வயசானவர் நிறைய கொடூரமான ஆக்கள் கிட்ட போய் மாட்டியிருக்காரு. ஸோ பொண்ணை வர வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றினாரா, தன்னை தானே வந்து டிஃபெண்ட் பண்ணாரா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் அவுட்லைன். உண்மையிலே அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கண்ணில் வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்பவே லீனியர் ஸ்டோரி. நடுநடுவில் ஃப்ளாஷ்பேக் வரும், அந்த ஃப்ளாஷ்பேக் கூட அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்பவே லீனியர் ஸ்டோரி, அது வந்து பர்ஃபெக்டாகவே ஹேண்டில் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடுவோம். ஸோ சீக்வல்னு எடுக்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், போன படத்தோட பிரம்மாண்டமாக நான் காட்டுறப்பாரு அப்படின்னு சொல்லி பெருசாக ஏதாவது பண்ணி விட்ருவாங்க. அது ஒரிஜினல் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாகவே மழுகடிச்சிடும். ப்ரீவியஸ் டோன்ட் பிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வீட்டுக்குள்ள இந்த சின்ன பசங்க போய் அந்த பெரியவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த பெரியவர் அந்த சின்ன பசங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு, அந்த பெரியவர் எதுக்கு அந்த வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை மட்டும் சுற்றி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போரே அடிக்காது, ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகும். அண்ட் ஒரு புது கான்செப்டாகவும் நம்ம கணக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை, ஒரு நார்மல் கிளிஷேவான ஸ்டோரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ பெருசாக அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் படத்தில் அவர் வந்து வில்லனாக வந்தது அந்த படத்துக்கு ஒரு வித்தியாசமான டோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து ரிடம்ஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க.
ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அவர் வந்து ரிடம்ஷனும் பண்ணல, இவரை வில்லனாகவும் காட்டல, இவரை ஆன்டி ஹீரோவும் காட்டல. ஸோ எந்த ஒரு வகையிலுமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டாக மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல வந்து ஸ்டக் ஆகிட்டாரு. ஸோ ப்ரீவியஸாக அவர் வந்து ஒரு வில்லனிசம் தன்மையோட நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிருப்பாரு. இதோடைய கண்டினியூஷனாக இவர் வந்து அந்த தப்பிச்சு போன பொண்ணை தேடி போகிற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா அது உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரியாக இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் அவர் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக போகிறதையும் தாண்டி அவருக்கு கொடுத்த அந்த ரிடம்ஷன் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேலை செய்யாமல் போக அந்த கேரக்டரோட அந்த மொமெண்டம் பாதி படத்துலேயே ஃபெல் ஆகிடுது, பாதி படத்தில் விழுந்துது. ஸோ ப்ரீவியஸ் படத்தில் வர மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சில பல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வருது, அது உண்மையிலே ரசிக்கப்படி இருக்கு. அந்த வீட்டை தாண்டி எப்போ வெளியில் வந்துடுறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த படத்தோட மொமெண்டம் மொத்தமாகவே முடிஞ்சு போச்சு. பாதி படத்துக்கு அப்புறம் இது எங்கே தாண்டா போக போகுதுங்கிற தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஆக்ஷன் எல்லாமே உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அப்படியே ரசிக்கும்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மட்டுமே ஒரு ஸ்டோரியை நம்மக்கிட்ட வந்து சொல்லாதில்ல. ஸோ அந்த மொமெண்டம் எப்போ ஃபெயிலியர் ஆச்சோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் பேஸில் தான் வந்து போயிட்டுருக்கேன். பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓல்டு மேன் கேரக்டரை வில்லனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்கணும். ஸோ வில்லனாக வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டோரியை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே இந்த ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லனிசம் தன்மை வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் படத்தில் அதை பில்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஹீரோவாக ஒரு 180 அடிக்கிறாங்க. பட் அது வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஆல்சோ பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ஸோ ப்ரீவியஸ் படத்தில் அந்த வயசானவருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். பட் டெக்னிக்கலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் படத்துக்கு 8 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். பட் அந்த கேரக்டருக்கும் அந்த ப்ரீவியஸ் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லா சீக்வன்ஸும் போயிட்டுருக்கு. அகைன் ரொம்பவே ஸ்டாண்ட் அலோனாக தெரியுது. அட்லீஸ்ட் சில பல விஷயங்களையாச்சு ப்ரீவியஸ் படத்தில் நடந்ததை பார்த்தீங்கன்னா மென்ஷன் செஞ்சுருக்கலாம். பட் துண்டாக இந்த 2 படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் படம் கூட நீங்கள் இதை வந்து கம்பேரே பண்ண முடியாது. அது மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே அகைன் தனித்தனி படங்களாக தான் உங்கள் கணக்கு வந்து தெரியுது. எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாத மாதிரி 2 படத்தையும் பிரிச்சுட்டாங்க. டோன்ட் பிரீத் 3க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைப் கொடுக்குற விதமாக ஃபைனல் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்ட் கிரியேஷன் வந்து இருக்கு. இதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ் எதோ எனக்கு போகுதுன்னு சொல்லி உங்களால் துளியளவும் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ மேபி டோன்ட் பிரீத் 3 வந்துச்சுன்னா அதில் எந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் வந்து புல் ஆஃப் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தெரிஞ்சு அகைன் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் தனி துண்டாக தான் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் அந்த வீட்டில் நடக்கிற சீக்வன்ஸ் மட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே ஸ்டைலில் அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் அமைச்சிருந்தாங்கன்னா உண்மையில் அந்த படம் வந்து வெறித்தனமாக இருந்திருக்கும். ஸோ ஃபைனல் ஆக்ஷன்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது அடுத்தலாம் இதாண்டா நடக்க போகுதுங்கிற தாட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனல் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ் குறைச்சிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக ட்ராகியாக போகிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவரை ரொம்பவே ஸ்கில்டு பர்சன், யாராமே ஒரு டச் கூட பண்ண முடியாதுங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக அடி வாங்குறாரு. அவரா இவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க தோணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் படம் கூட கம்பேர் பண்ணாமல் இந்த ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக வித்தியாசமான படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. குட் டைம் பாஸ். பாதி படத்துக்கு அப்புறம் அந்த மொமெண்டம் இருக்காது தான். பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒன் டைம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். படம் பார்த்தவங்களும் தாட்ஸ் உங்களோட வீசா மறக்க வைக்கல காம பண்ணுங்க. அண்ட் நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு லிமிட் பண்ணுறேன். Have fun guys. What that?